வணக்கம் மக்களே. சென்னை 78ல் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. இது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட உங்களுக்கு தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு ஆல்டோ K10 வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த ஆல்டோ சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு வந்துச்சுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ மோஸ்ட்லி நான் நிறையா ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய வண்டியில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்டோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எடுக்கிறதே கிடையாது. ரொம்ப யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் எடுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஐடியலாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி நம்மள மாதிரியே நல்லா காரை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு கார் வாங்க முடியும், ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த கார் போய் சேரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் வாங்கின கார் இதுதான். எஸ், மெமரிஸ் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் மெமரிஸை தாண்டி இப்போ என்ன மாதிரி காரை நல்லா நான் இந்த காரை பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்த மாதிரி, எங்கள் வீட்டில் ஒருத்த மாதிரி தான் நான் இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது ஒரு பெரிய டெசிஷன் எடுத்தது. பட் இது என்னென்னா, இங்கேயே ஐடியலாகவே இருந்துக்கிட்டு ரொம்ப யூசேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி காரை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவே நான் லான்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ காரை என்னென்ன இருக்குது, என்ன மாடல் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்லிடுறேன். காரோடைய அவுட்டர் இன்டீரியர் நான் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னுடைய ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், என்னோடய இமெயில் ஐடியும் உங்களுக்கு தெரியும், contact@chennai70@gmail.com. உண்மையிலேயே சீரியஸ் பையர்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ காரோடைய அவுட்டரை நம்ம பார்த்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10 VXI ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் AMT டிரான்ஸ்மிஷன் வரும் இந்த வண்டியில். VXI ஆப்ஷன் அப்படின்னா இது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட். டாப் வேரியண்ட்டு டிரைவர் சைடு உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ் வந்துடும், பவர் ஸ்டியரிங், AC எல்லாமே பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்துடும். கலர் பார்த்தீங்கன்னா செருலியன் ப்ளூ. நான் சொன்னேன் இல்லையா, இது நெக்ஸ்ட் டு ஷோரூம் கண்டிஷன் அப்படின்னு. உங்களுக்கு பெயிண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கார் க்ளீனாக இருக்குது அப்படின்னு. இது எந்த விதமான ஃப்ளட் எஃபெக்டடும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஃப்ளட்டில் இந்த காரை நான் எடுக்கவே மாட்டேன். அதே மாதிரி நோ ரீப்ளேஸ்மெண்ட், நோ ஆக்சிடென்ட்ஸ், நத்திங். 2 இடத்துல மட்டும் சின்ன ஒரு டென்ட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த இடத்துல இது நான் ஒரு வீடியோவே நான் பண்ணியிருப்பேன். ஒரு பைக்காரங்க இடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இதை நானே எப்படி இதை சரி பண்ணி எப்படி இதை ஃபிட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். பட் இது ரொம்ப பெரிய மேஜர் டேமேஜ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப மைனர் டேமேஜ். பெயிண்ட்டுக்கு எந்த விதமான டேமேஜும் இந்த ஃபெண்டர் லைனிங்கில் ஒன்றுமே ஆகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இந்த டிக்கியில் ஒரு சின்ன டென்ட் ஒன்று இருக்கும். ஒரு ப்ளைவுட் இடிச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இதுவும் பார்த்திங்கன்னா எந்த விதமான பெயிண்ட் டேமேஜும் கிடையாதுங்க. உள்ளே ஒரு டென்ட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ பெயிண்ட் லெவலில் எந்த விதமான டேமேஜும் கிடையாது. ஸோ உங்களுக்கு கொரோஷன் எதுவுமே, துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த காரில் கிடையாதுங்க. இது ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்டு. ஃபர்ஸ்ட் மாருதி சர்வீஸ் மாஸ்டர்ஸில் தான் இந்த கார் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ABT மாருதிக்கு மாற்றிக்கிட்டேன். டயர்ஸ் எல்லாமே சியேட்டோட டயர்ஸ் போட்டிருக்கேன், மைலேஜ் அப்படின்னு. அதே மாதிரி டயரோடைய அந்த த்ரெட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இது நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. யூஸே பண்ணலை ஆக்சுவலி. அதே மாதிரி காரோடைய அவுட்டரில் பார்த்திங்கன்னா இந்த ரெயின் வைசர்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனியில் போட்டது, எல்லாமே ஒரிஜினல். நான் எதையுமே வெளியிலேருந்து போடலைங்க இந்த காருக்கு. ரியரில் பார்த்திங்கன்னா இந்த டிக்கிக்கு க்ரோம் கார்னிஷ் போட்டிருக்கோம். இதுவும் கம்பெனியில் போட்டது தான். ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும், இதுவும் கம்பெனியில் போட்டது தான். அதே மாதிரி இந்த வீல் கேப்லாம் நான் கழட்டிட்டேன். ஏன்னா காருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நட்டு இருக்கு இல்லையா, இந்த நட்டு ஆக்சுவலி ஆல்டோக்கு இந்த நட்டு வராதுங்க. இது ஸ்விஃப்ட் காரோடைய நட்டு. ஸோ அந்த போல்ட்டை மட்டும் தனியாக நான் வாங்கி
போட்டு ஒரு சென்டர் கப் போட்டு இது இந்த மாதிரி வந்து லுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஓஆர்விஎம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த நாபை வச்சு நீங்கள் வந்து இன்டர்னலாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி இங்கே வைப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ் வைப்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது எல்லாமே வந்து மை டிவிஎஸோடைய பிராண்டு, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மை டிவிஎஸோட பிராண்டு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபாக் லேம்புக்கு வந்து க்ரோமும் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து கம்பெனியில் போட்டது தான். ஃப்ரண்ட்டில் லைட்டிங்ஸ் எல்லாமே எல்இடிங்க, எல்லாமே பிராண்டட் ஃபிலிப்ஸ் அண்ட் ஆஸ்ராமோடைய பிராண்டு. ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இம்போர்ட்டட் எல்இடி யூனிட். நான் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணியும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப் ஸ்ட்ரிப், இதுவும் வந்து நான் போட்டது தான். இதுவும் வந்து கம்பெனியில் போட்டது தான். இதுவும் வந்து ஃபுல்லாக பிளாக்கில் போட்டது. எல்லாமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து போட்டது. ஸோ காரோடைய அவுட்டர் பார்த்துருப்பீங்க. இப்போது காரோடைய இன்டீரியரை நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் சைட்லேருந்து நான் வந்து உள்ளே போயிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்னெட்டிக் சன்ஷேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம் வந்து நான் காரில் வந்து ஒட்டலை. அது வந்து லீகலி அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒட்டலை. இது வந்து லீகல். இது வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து வெளில ட்ராவல் பண்ணலாம். யாரும் வந்து உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி ஜிப் இருக்கும். 4 விண்டோஸுக்குமே வந்து ஜிப் வச்சு தாங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். காருக்கு வந்து லெதரட் சீட் கவர், கான்ட்ராஸ்ட்டாக இந்த பிளாக் அண்ட் சில்வர் ஸ்டிச்சிங்கோட ஆல்டோ பேட்ஜிங்கோடு வரும். இது எல்லாமே ஒரிஜினல். எதுவுமே நான் வந்து வெளியிலேருந்து நான் பண்ணவே இல்லை. இந்த காரில் பண்ண அத்தனையுமே வந்து பிராண்டட் அண்ட் ஒரிஜினல். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ஆம்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜோடு வந்துடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு பேடிங் கொடுத்துருப்பேன். இது வந்து உட்டன் ஆம்ரெஸ்ட்டுங்க. பிளாஸ்டிக் தான் வெளியில் விற்கும். இது வந்து உட்டனில் நான் வந்து பண்ணது. இது பண்ணதுக்கான யூஸே வந்து பின்னாடி இந்த கப் ஹோல்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு எந்த விதமான டேமேஜஸும் வந்து உங்களுக்கு ஆகாது. அதை விட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா 70 மேட்ஸ் போட்டிருக்கேன். கார் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 70 மேட்ஸ், ஃப்ரண்ட்டும் சரி ரியர்லேயும் சரி 70 மேட்ஸ் கொடுத்துருக்கேன். மை டிவிஎஸ்லேருந்து மியூசிக் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனை வந்து கேஸ்ட் பண்ணிக்க முடியும். கேஸ்ட்டுங்கிறது என்னென்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் இந்த யூஎஸ்பி மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேப்ஸ் பார்த்துக்கலாம், மியூசிக் கேட்டுக்கலாம். உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் யூடியூப் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூபும் நீங்கள் இதில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டியரிங்க்கு வந்து கவர் போட்டிருக்கேன். இந்த கவரும் வந்து லெதர் தான். இது வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர் கிடையாது. இதுவும் வந்து லெதர் கவர் தான் கொடுத்துருக்கேன். இன்டீரியர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்இடி போட்டிருக்கேன். இது வந்து ஃபிலிப்ஸ் பிராண்டு, ஓகேங்களா? ஃபிலிப்ஸோடைய எல்இடி தான் போட்டிருக்கேன். சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மேக்னெட்டிக் சன்ஷேட்ஸுங்க. ரியர்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ரியர் நான் டிக்கி வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அதை. மற்றபடி ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி ஆம்பியன்ட் லைட் போட்டிருக்கேங்க. ஃப்ரண்ட்டும் சரி ரியர்லேயும் சரி 4 இடத்துலையுமே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுட்வேரில் வந்து ஆம்பியன்ட் லைட் வர மாதிரி ஆம்பியன்ட் லைட் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் வந்துடும் இந்த காரில். ப்ராப்பரான ஒரு ஹேண்ட் பிரேக். அதே மாதிரி ஏஎம்டி அப்படிங்கிறதால இது வந்து ஒரு மேனுவல் மோடும் வரும், டிரைவ் மோட், ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஆட்டோமேட்டிக் மோடும் வரும். இது வந்து நீங்கள் மேனுவல் மோடில் வச்சுட்டு கியரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, கியரை டிக்ரீஸ் பண்ணிக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ப்ராப்பரான ஒரு உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஹூக் ஒன்று வருது. ஸோ குட்டி குட்டி பேக்ஸ் வேணால் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் உள்ளே வந்து தொங்க விட்டுக்கலாம். க்ளவ் பாக்ஸ் நல்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ் பிராண்டோடையது. ஆக்சுவலி கம்பெனியோடைய சென்சார் வந்து எனக்கு போயிடுச்சு. ஸோ நான் புதுசாக மை டிவிஎஸ்லேருந்து அதை வந்து நான் ரிவர்ஸ் சென்சார் வந்து போட்டிருக்கேன். வாய்ஸும் உங்களுக்கு வரும், என்ன டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னு வாய்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இன்டீரியர் நான் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து இங்கே சன்வைசர் பாருங்கள், நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை கூட நான் கழட்டல. அதே மாதிரி ரூஃப் லைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், புத்தம் புதுசு, அப்படியே நியூவாக இருக்கும். ஒரு துளி அழுக்கு கூட நீங்கள் வந்து இதில் பார்க்க முடியாது. ஃப்ரண்ட்டில் மெயினாக ஒன்று நான் சொல்லிடுறேன், இந்த ஐஆர்விஎம் இருக்குது இல்லையா, இது வந்து ஆல்டோவோடையது கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து நிறைய காருக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மேனுவல் டிம்மிங்கே வராது.
நான் வந்து இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஆல்டோக்குன்னு இது வந்து ஒரு வேகனார், இது நியூ யூஸ்ட் கிடையாது, வேகனார் கார்லேருந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் செட்டே நான் வந்து மாற்றிருக்கேன். இதுவும் வந்து ஒரிஜினல் மாருதியோடையது. இந்த இது வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ஆல்டோலையும் உங்களால் வந்து பார்க்க முடியாது. இது நான் வந்து தாராளமாகவே நான் சொல்ல முடியும். ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்லாவோடைய ட்ரம்பெட் ஹார்ன், ஹெல்லா க்ரோம் பிராண்ட்லேருந்து நான் போட்டிருக்கேங்க. அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன், எப்படி அடிக்குது, டோன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டோர்ஸ்குள்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அரெஸ்டிங் ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். டோர் டேம்பிங் நான் பண்ணலை, பட் வைப்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்காக வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஷீட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்கிறது. இந்த டோர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் நேரில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோ டைட்டாக இருக்கும் எல்லாமே. ஏன்னா எல்லாமே வந்து அவ்வளோ பார்த்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ ரியர்லேயும் பாருங்கள், உங்களுக்கு மேக்னெட்டிக் சன்ஷேட்ஸ் வந்துடும். ஜிப்போடு வந்து இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுவும் பிராண்டட் தாங்க, எதுவுமே லோக்கல் மேக் கிடையாது, அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ரியரில் வந்து உங்களுக்கு 70 மேட்ஸ் வந்துடும். அதே மாதிரி சீட் பேக் ஆர்கனைசர் உங்களுக்கு வந்துடும். இதுவும் வந்து லெதரெட் தான், எதுவுமே லோக்கல் பிராண்ட் கிடையாது. டிஷ்யூ பாக்ஸ் வேணால் இங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், 2 வாட்டர் பாட்டில் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து ஏதாவது மேப்ஸ் நீங்கள் எதாவது வச்சுக்கனா கூட வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை ஒரு கொடை வைக்கிறதுனா கூட நீங்கள் வந்து இங்கே வச்சுக்க முடியும். இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டோம். போகிறதே 2-3 பேர் தான் நாங்கள் போவோம். 3 பேர்லாம் போனோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆள் தான் உட்காருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிக்க முடியும். அதையும் வந்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டோரேஜுக்கு வேணால் கூட இதை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியுங்க. ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ரியரில் வந்து உங்களுக்கு 2 சீட் பெல்ட்ஸ், மிடில் பேசஞ்சருக்கு வந்து லேப் பெல்ட் தான் வந்து உங்களுக்கு வரும். கார் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நான் ரப்பர் பீடிங், எக்ஸ்ட்ரா பீடிங் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, ஒன்று வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக, ரெண்டாவது வெளியில் இருக்கிற டஸ்ட் வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த கார்லேயுமே உங்களால் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒன்றும் தேடி கண்டுபிடிச்சி பண்ணது. இங்கே பி பில்லரில் போட்டிருப்பேன், எல்லா டோர்லேயுமே கீழே வந்து இதை நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுது. இப்போ வந்து நம்ம டிக்கி என்னங்கிறத பார்த்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்கான மிரர் ஒன்று வந்து கொடுத்துருப்பேன். டிக்கி வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், 70 மேட், டிரைவருக்கெலாம் வந்து 70 மேட்ஸ் தான். இது வந்து நீங்கள் அப்படியே எடுத்திங்கனாலே வெளில வந்துடும். டஸ்ட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். எல்லாமே வந்து தெளிவாக வேலை செய்யுங்க. எதுவுமே வந்து நீங்கள் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, எந்த ஒரு டிஃபெக்ட் கிடையாது காரில். கிங்ஸ்வே பிராண்ட்லேருந்து ரியர்லேயும் நான் போட்டிருப்பேன். இதுவும் மேக்னெட்டிக் தான். நல்ல ஒரு ப்ரைவசி கார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்துடும், பார்சல் ஷெல்ஃப் வந்துடும். இதெல்லாம் வந்து நான் என்னோடய தேவைக்காக வாங்கினதுங்க. பார்சல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ரியரில் வந்து உங்களுக்கு பூட் மேட் வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் கூட நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. டூல் கிட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் கிடையாது. ஸோ எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி. இதை வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ஏன்னா வெளியூரில் இருக்கிறவங்க யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னா கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக நான் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணியிருக்கேன். இதுதாங்க நான் சொன்னேன். இதோ பாருங்கள், எல்லாம் பி பில்லர்லேயும் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். இந்த டோர்கிட்ட நான் கொடுத்துருப்பேன், டஸ்ட் எதுவுமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோர்லேயுமே நான் வந்து இந்த கீழே வந்து அந்த இது கொடுத்துருப்பேன். கீழே ஃபுல்லாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தண்ணி எதுவுமே வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ஃபுல்லாக நான் வந்து ரப்பர் இது கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த காரில் வந்து செராமிக் கோட்டிங்கும் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்மனண்ட் செராமிக் கோட்டிங் இல்லைனாலும் இது வந்து ஒரு ஸ்ப்ரே செராமிக் கோட்டிங். ஸோ வாட்டர் பீடிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும். செராமிக் கோட்டிங் தான் இந்த கார்லேயும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ஹெல்லாவுடைய பிராண்டு ட்ரம்பெட் ஹார்ன்.
ஹெல்லா குரோமோடைய ஹார்ன் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸோடைய ஹெட்லைட் எல்இடி, ஆஸ்ராமோடைய T10 பைலட் லேம்ப்பு, இந்த குட்டி பல்பு. இது வந்து இம்போர்ட்டட் எல்இடி, இதுவும் ஒயிட் கலர் தான். எதுவுமே நான் வந்து இந்த காருக்கு வந்து லோக்கல் மேக் நான் எதுவுமே போடலைங்க. இப்போ காரோடைய என்ஜின் நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாருதியோடைய 998cc ஆர் 1 லிட்டர் K10B என்ஜின் அப்படின்வாங்க. பல வருஷமாக மாருதியோடைய 1 லிட்டர் கார்ஸை பவர் பண்ணது எல்லாமே இந்த யூனிட் தான். இப்போ வர்றது எல்லாமே K10C, ஏன்னா BS6 ரெகுலேஷனுக்காக மாறிடுச்சு. பட் பல வருஷமாக ஒரு ஃபுல் அலுமினியம் யூனிட் வந்து இந்த யூனிட் தாங்க. நல்ல ட்ரைட் அண்ட் டெஸ்டட், நல்ல பவர் டு வெயிட் ரேஷியோ கொடுக்கும். சூப்பரான ஒரு என்ஜின் இது. நீங்கள் ஹைவேஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு 130, 140 வரைக்கும் நீங்கள் இதில் க்ரூஸ் பண்ணலாம். ஆல்டோக்கு அவ்வளோ ஸ்பீடு வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, பட் இந்த வண்டி வந்து உங்களால் போக முடியும். அகெயின் இங்கேயும் வந்து எந்த விதமான ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாதுங்க. எல்லாமே ஒரிஜினல் அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து சென்ட்ரல் லாக்கிங் இருக்குங்க. மாருதியோடைய பிராண்டு தான் இதுவும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், மாருதியோடைய நிப்பான் பிராண்ட். 2 கீ இருக்கும், ஒரு லாக்கு, ஒரு அன்லாக்கு, ஒரு பேனிக் பட்டன். இது அமுத்துனீங்கன்னா கார் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சிக்னல் பண்ணும். 2 கீ, ரெண்டுமே இதே மாதிரி சென்ட்ரல் லாக்கிங் இருக்கக்கூடிய கீ தான், அதுவும் ஒரிஜினல். இந்த ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா புது மாருதி கார்ஸில் வரக்கூடிய அந்த டோன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு லாக் பண்ணி வேணால் காட்டுறேன் இப்போ. ஸோ இது லேட்டஸ்ட்டு மாருதி கார்ஸோடைய டோன் வந்து உங்களுக்கு வருங்க. நோ பிக் சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பேட்ரி மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கம்பெனிலேருந்து வந்த பேட்ரி வந்து எக்ஸைட் பேட்ரி, அது வீக் ஆகிடுச்சு. லூமினஸோட பேட்ரி போட்டிருக்கேன். பேட்ரி வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி எல்லாமே இதில் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேன்வஸோடு வருது இந்த எல்இடி, ஃபிலிப்ஸோட எல்இடி கேன்வஸோடு வரும். ரெண்டுமே 2 சைடு இண்டிபெண்ட் கேன்வஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த விதமான ஃப்ளிக்கரிங், எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு கிடையாது. எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணியும் காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போது காரோடைய என்ஜினை நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுறேன். இந்த சின்ன ஷேக்லாம் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க. என்ன அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நார்மல். 3 சிலிண்டர் யூனிட் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இப்போ ரைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்ஜினை. சைலன்சரில் புகை ஏதாவது வருதான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதுவும் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைஸ் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து ட்ரிப்பிங் ஆகுது, அது சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். வாட்டர் வந்து ட்ரிப் ஆகணும். ஆக்சுவலி சைலன்சர்லேருந்து ட்ரிப் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய காரோட என்ஜின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது மெக்கானிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா என்னடா தண்ணி வருது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. வண்டியோடைய கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. இது எதுவுமே வந்து இவ்வளோ தான் ஓடியே இருக்குது. எங்கிட்ட இருக்கிற வண்டி 30,700 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டர்ஸ், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வரும். 1, 2, 3 இது Dயில் இருக்குது. இந்த பக்கம் வந்து Mல வந்து உங்களுக்கு மாறிடும். அதே மாதிரி ரிவர்ஸ் போகிறீங்க அப்படின்னா கேட்குதுங்களா, வாய்ஸ் வந்து உங்களுக்கு இது சொல்லும். என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த என்ஜினோடைய RPM மீட்டர், நடுவில் வந்து ஸ்பீடோ மீட்டர், ரைட் வந்து டெல் சைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துருங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மைடிவிஎஸோட டச் ஸ்க்ரீன் யூனிட். ஏசி எல்லாமே கூலிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும் ஏசி கூலிங்.
அதை பற்றி நீங்கள் வந்து எதுவும் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸோ ஆம்பியன்ட் லைட் சொன்னேன் இல்லைங்களா, ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் பின்னாடியும் இருக்கும். பின்னாடியும் உங்களுக்கு கால் கிட்ட வந்து இந்த ஆம்பியன்ட் லைட் வந்து உங்களுக்கு எரியும். ஸோ 2 பக்கமே பவர் விண்டோஸ் இருக்குங்க. லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ். ரியரில் வந்து உங்களுக்கு மேனுவல் விண்டோ தான் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் லைட்லாம் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபாக் லைட்ஸும் வந்து ஆனில் தான் இருக்குது. ஹெட்லைட் லெவலிங்க்கான ஸ்விட்சும் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஹாரன் கேட்டுக்கோங்க. ஹாரனும் வந்து போதுமான அளவு லவுடான ஒரு ஹாரன் தாங்க அது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கோங்க. லைட்லாம் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குங்க. எல்லாமே வந்து ஒயிட்டு தான். இது லோ பீமில் இருக்குது. ஹை பீமும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பைலட் லேம்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் தான். கீழே இருக்கிற அந்த ஃபாக் லைட்டும் வந்து ஒயிட் கலர் தான். எல்லாமே பிராண்டட். ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இப்போ நான் ஹை பீம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஹை பீம்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குங்க. பயங்கரம் பிரைட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் ஹை பீம்லாம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா. ரைட். ஸோ லைட்டிங்ஸும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஃபாக் லைட் வேணாம் அப்படின்னா இங்கே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ காரோடைய ஓவரால் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் காட்டிட்டேன். சில் பிளேட்ஸ் போட்டிருக்கேங்க. ஆல்டோன் பேஜிங் வச்ச சில் பிளேட்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்று மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீல் வெல்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது இந்த சக்கரத்துக்கு இந்த வீலுக்கு உள்ள பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி ஆன்டிரஸ்ட் கோட்டிங் பண்ணியிருக்கேன். அந்த வீல் வெல்ஸில் மட்டும்தான், கீழே ஃபுல்லாக இருக்காது. வீல் வெல்ஸில் மட்டும் நான் ஆன்டிரஸ்ட் கோட்டிங் பண்ணியிருப்பேன். கீழேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. எந்த விதமான ரஸ்டிங்கும் இருக்காதுங்க வண்டியில். தெளிவான பாடி, ரொம்ப தெளிவாக இருக்கும். கீழேயும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ரஸ்டிங்கோ ஒரு டென்ட்டோ எதுவுமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து இருக்காது. ஸோ கீழேயும் வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன். இதை விட டீட்டெயிலாக யாரும் வந்து வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியலை. ஸோ மக்களே, இதை விட டீட்டெயில்டாக யாரும் வந்து வீடியோ பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் இவ்வளோ லென்த்தியாக பண்ணதுக்கான ரீசனே வந்து என் வீடியோஸ் எல்லாருமே பார்ப்பீங்க, எல்லா ஊர்லேருந்தும் பார்ப்பீங்க. யாராவது வர முடியலை, ஆனால் இந்த கார் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களால் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். ப்ளீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் சீரியஸ் பையர்ஸ். இந்த காரோடைய டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்லிடுறேன். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது, வேலிடாக தான் இருக்குது. சிங்கிள் ஓனர் தான், எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது இந்த காரு. சிங்கிள் ஓனர், எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட் எதுவும் இது வரைக்கும் ஆனது கிடையாது. நோ ஃப்ளட் அஃபெக்டட். ஃப்ளட்டில் வந்து நான் அந்த காரை எடுக்கவே மாட்டேன். பக்காவான கண்டிஷனில் இருக்குது. நோ ரஸ்டிங், நோ எதுவுமே இல்லை இந்த வண்டியில். நெக்ஸ்ட் டு ஷோரூம் கண்டிஷன், பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்ஜின் ஆயில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நான் மாருதியில் இருக்கிற ஆயில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ராலோடைய மேக்னடெக் ஸ்டாப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா டோட்டல் குவாட்ஸ், இடமிட்சு, இந்த மூணுமே டாப் ஆஃப் த லைன் குவாலிட்டி ஆயில்ஸ். செமி சிந்தட்டிக் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் மினரல் ஆயில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த 3 ஆயில் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காரோட என்ஜின் நோட்டு, அந்த என்ஜின் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்மூத்னஸ், அந்த பவர் எல்லாமே வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நிறைய ஹைவேஸும் இந்த வண்டி ஓடி இருக்குது. இந்த காரோடைய மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா 25th December 2016. ரெஜிஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th Jan 2017. ஸோ December 16 மேனுஃபேக்சர்ட், 17 January ரெஜிஸ்டர்ட். இந்த காருக்கு நான் கேட்குற ப்ரைஸ் வந்து 3.5 lakhs. இது நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள்னால் நிறையெல்லாம் நெகோஷியபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து எனக்கு ஒன்லி ஃபார் சீரியஸ் பையர்ஸ். அதே மாதிரி ஒரு 4 லட்ச ரூபாய்க்குள்ளே எனக்கு வந்து ஒரு நல்ல கார், ஒரு ப்ராப்பரான ஒரு கார் வேணும், நல்ல குவாலிட்டியில் வேணும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிற குவாலிட்டியில் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் கண்டிப்பாக செட் ஆகும்.
அதே மாதிரி நான் வந்து இந்த காரை வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு காராக தான் நான் ஒருத்தனாக தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதே மாதிரி பார்த்துக்கிறவங்க தான் எனக்கு வேணும். கார்னால் எடுத்து அடின்னு அடிக்கிறது, லோடு இழுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணாதீங்க. இந்த டைமில் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ரூஃப் லைனிங் கூட பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு அழுக்கு கூட உங்களால் பார்க்க முடியாது, ஒரு கரை கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். சீரியஸ் பையர்ஸ், இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. பட் அதுக்குன்னு ரொம்ப பயங்கரமாகவும் நெகோஷியேட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் நான் அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்கேன் இந்த காருக்கு. நான் பண்ண ஒன்று செலவும் வந்து அவ்வளோ பார்த்து பண்ணுது. காரோடைய குவாலிட்டி உங்களுக்கு பேசும். பிஃபோர் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது என்னென்ன வராதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த சாமி சிலை வந்து இந்த காரோட வராது, அது மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மேட் வந்து உங்களுக்கு வராதுங்க, இது வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மேட் வந்து உங்களுக்கு இந்த வண்டியோட வராது, பிகாஸ் ஆல்ரெடி 70 மேட் உங்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த பிரேக்கர் பார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. இது 2 மட்டும் உங்களுக்கு வராது. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து இன்னொரு வண்டிக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வண்டியோடைய டூல்ஸ் தான் இது, ஆல்டோவுடைய டூல்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த கார் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். See you.